இந்த போர் குறித்த வரைக்கும் நம்ம ஊர்லேயும் அது வந்து பேசுபொருளானுச்சு. குறிப்பாக பாகிஸ்தானில் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடந்துச்சு. அவங்க வந்து தாக்குனாங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் ஒன்றுச்சு. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை ஆக்சுவலி அமெரிக்கா வந்து என்ன செஞ்சது, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. நேச்சுரலி அது இந்த ஸ்ரீலங்கன் ஆஃப் த காலே கோஸ்ட், காலேங்கிற ஒரு போர்ட் இருக்குது. அதுலேருந்து ஐ திங்க் 200 நாட்டிக்கல் மைலோ 160 நாட்டிக்கல் மைல் ஆஃப் சவுத் ஈஸ்ட்டில் வந்து அந்த டார்பிடோ பண்ணி என்ன செஞ்சாங்க, ஈரானியன் கப்பல் நம்ம வைசாகில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூன்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ முடிச்சுட்டு அது ரிட்டர்ன் போகிற நேரத்தில் பட் ஆனால் அதனுடைய ஷெடியூலிங் பார்த்தோம்னா அந்த டயத்துக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் அவங்க எதுக்கு லிங்கரிங் ஆகிட்டுருக்காங்க மேபி. ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரான் போர் ஆரம்பித்த 2வது நாளே ஈரானில் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி பூராவும் என்ன ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மேபி ப்ராப்ளம் அட்மிரலே இறந்துருக்கலாம். அட்மிரல்ட்டிருந்து கிளியர் ஆர்டர் வராமல் இருந்தாலும் அவங்க டிலே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இதே அமெரிக்கன்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இவன் டிலே பண்ணி நம்மளை வேவ் பண்ணி என்ன செய்யறான், நமக்கு வேறு இடத்துலையும் ரெடி பண்ணுறான்னு சொல்லி தான் அவன் அடிச்சிட்டாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இது. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஐ வாஸ் வெரி மச் அப்ரிஹென்சிவ் தட் இந்த போர் வந்து ஸ்பில் ஓவர் ஆகி இது ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுமோ நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்ம கழுத்துக்கு கத்தி வந்துடும். இதில் சார் ஆரம்பத்தில் போர் தொடங்கிட்டாரு ட்ரம்ப், இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் கிடையாது. அவரெல்லாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. ட்ரம்ப் வந்து அவர் போட்ட பிளான் படியே போயிட்டு இருக்காரு. நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க ட்ரம்ப் வந்து சாதாரணமான ஒரு லீடர் கிடையாது. ஹீ நோஸ் வேர் எதை அழுத்தினோம்னா எங்கே ரிசல்ட் வரும், எங்கே அழுத்தினோம்னா எங்கே ரிசல்ட் வராது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் அதாவது சில பேர் கோமாளித்தனமாக இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். சில பேர் வந்து பார்க்குறதுக்கும் கோமாளித்தனமாக இருப்பாங்க, ஆக்ஷனும் கோமாளித்தனமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வீடு வாங்கினா 2 வீடு வாங்கினா 4 வீடு வாங்கினா பாட்டுக்கு அவன் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருப்பான். ஆனால் பார்த்தோம்னா ஜோக்கர் மாதிரி இருப்பான். அந்த மாதிரி ட்ரம்ப் இஸ் நாட் அ நார்மல் பர்சன். He knows exactly what is doing. Only problem is அவர் வந்து வெரி ஓப்பன், அதாவது டிப்ளமசி இல்லாத ஒரு லீடர் அவர். ஹி ஜஸ்ட் நேற்று கூட ஒரு ட்வீட் பாருங்கள், எக்ஸ்பிளிட்டரி வேர்ட்ஸ், அதாவது வெரி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டெலாம் யூஸ் படுத்தி ட்வீட்லாம் போட்டிருக்காரு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட்டுக்காக தான், ஒரு எஃபெக்ட். ஹீ வாண்ட்ஸ் அன் எஃபெக்ட். அது இது மாதிரி பாரு. ஸோ ஒரு இதெல்லாம் வந்து அந்த கிரீன்லாண்டை வந்து யூஎஸ்க்கு சொந்தங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு பாயிண்டில் வந்து கிரீன்லாண்ட் யூஎஸ் வந்து ஐஸ்லாண்டோட இது என்ன செஞ்சுருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ விலை ஜாஸ்தின்னு விட்டுட்டாங்க. இப்போ திருப்பி அந்த ரீநெகோஷியேட் பண்ணுறாரு. பட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங், தட் கைண்ட் ஆஃப் திங். அந்த மாதிரி